உன்னோடு இன்னை ஆடுவன் விதையாட்டு என்ன அழுது அரக்கன் அம்பொன் கோடு ஊறு வைர போர் வில் காதோடு புருவம் கொட்டி ஈடுற இடவன் மார்பத்து ஈரைந்து பகழியை தான் ஓடுது என்ன ஓடாது உரைத்தியே உன்னோடு இன்னே ஆடுவன் விளையாட்டு என்ன அகில எய்த் அரக்கன் அம்பன் கோடு உரு வைர போர்கள் காதோடு புருவம் கூட்டி ஈடுற இடவன் மார்பத்து ஈரைந்து பகழியை தான் ஓடுன்னு சொல்ல ஓடாம எதிரில் பேசவா பேசுற என்ற உரைத்தியே உன்னோடு இன்னே ஆடுவேன் விளையாட்டு இப்ப விளையாடி காட்டுவா இந்த அகிலேற்று அரக்கன் அம்பன் கோடு உரு வைர போரில் காதோடு புருவம் கூட்டி புருவத்தையும் வளைத்தான் வில்லையும் வளைத்தான் புருவத்தையும் அல்லது இழுக்கிற இழுப்புல புருவம் வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்லலாம் புருவத்தையும் வெள்ளியும் வளைத்தான் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும் ஈடுவ அப்படி ரெண்டும் ஒன்னா வளைத்து இடவன் மார்பத்து ஈரைந்து பகல் 20 அம்புகளை இடவன் ஈரைந்து 10 மார்புல கணக்கு விட்டேன் 10 அம்புகளை மார்பிலே அசும்புடை குருதி வாயுமாகத்தான் மிகத்தாத தசும்புடை கொடுந்தேர் தன்னை தரக்கையால் எடுத்து வீச பசுங்கழு கண்ண பேயும் பரந்தன பறவை நோக்கி விசும்புடை செல்லும் காரின் தாரைவோ நான்றவையான் அசும்புடை குருதி வாயுமாகத்தான் வெள்ளம் போல ஊற்று போல பெருகுகின்ற ரத்தத்தை உடைய மார்பை வெள்ளம் போல குருதி பாய்கின்ற மார்பை உடையவன் வேகத்தால் அத்தசும்புடை கொடுந்தேர் தன்னை தடக்கையால் எடுத்து வீச இடவன் என்ன பண்ணா அந்த கலசம் கொண்டதாகிய அந்த தேரை கையில தூக்கி ஆகாயத்திலே வீச பசுங்கடல் கண்ண பேயும் பறந்த கழற்சிக்காயை போல உருண்டு ஊட்டியாக இருக்கக்கூடிய கழற்சிக்காய்ங்கிறது இந்த சித்த மருத்துவத்துல எல்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்க கழற்சிக்காயை போட்டு பாருங்க உங்களுக்கு இது கழற்சினா அந்த சூதாடுற காய் இல்லாத கழற்சிக்காய்னா அதுவும் அதேதான். இவ்வளவு பெருசு பண்றாங்க. கழற்சியா கழற்சிக்காய் வள்ளி நரகம் பாருங்க கழற்சிக்காய் பாருங்க பசுங்கடல் கண்ணும் பேயும் பறந்த பேயும் பறந்த அந்த தேர கூட்டி இருக்கக்கூடிய பேய்கள் சிதறிப்பாங்க பறவை நோக்கி போய் கடல்ல போய் விழுந்தன விசும்புடை செல்லும் காரின் தாரை போல் நான்றமையா அந்த அப்படி மேல பறந்து கொண்டிருப்பதாக இந்த தேர்ல விசும்புடை செல்லும் காரின் தாரை போல் என்ன தேரை வந்து காரணம் சொல்லிட்டாங்க என்ன அவனுடைய மேகத்திலிருந்து வீழதாகிய மழை தாரைகளை போன்ற அவனுடைய உடல் தேரிலிருந்து தொங்கிக் கொண்டிருக்கு. பறவை நோக்கி பேயும் பறந்தன பறவை நோக்கி அப்புறம் விசும்படை செல்லும் காரின் தாரை போல் நான்றமையா விசும்படை செல்லும் கார் இது போல சூப்பர் கார் போல இருக்கு. தொங்கிட்டு போறான். அந்த பேய்களோட ரெஃபரன்ஸ் எதுக்கு? பேயோட சேர்த்து எறிகிறான். தேரும் கடலின் சிறுகம் தன் ததையும் எல்லாம் நீரிடை அழிந்து வந்தான் ஆரிடை புதியாவும் நம் இடவரும் பதவே நீ போய் ஆரிடை புகுதி என்ன அந்தரத்து ஆர்க்கு சென்றான். தேரடும் கடலின் வீழ்ந்து சிலையும் தன் தலையும் எல்லாம் நீரிடை அழிந்து இதுக்கு மேல பெருசு பேயோட கண்ணு இது மறைச்சு விட்டா போதும். நீரிடை அழிந்து பின்னும் நெருப்போடு நின்ற வந்தான் வாரிடை குதியா முன்னம் இடவனும் பதக நீ போய் ஆரிடை புகுதி என்ன அந்தரத்து ஆர்த்து சென்றான். தேரோட போய் கடல்ல விழுந்து தன் வில்லும் அவன் தலையும் மொத்தமா குடிச்ச வில்லோட கடல் அடியில போய் மூழ்க
சிலையும் தலையும் எல்லாம் நீரிலே எழுந்து தண்ணீர போய் மூழ்கி போக பின்னும் நெருப்போடு நிமிர வந்தான். பின்பு கோபத்தோடு சின்னத்தோடு மேலே கிளம்பி வந்தான். பாரிடை புதியாமன் அங்கேருந்து வந்து ஜம்ப் பண்ணி பூமியில வந்து குதிக்கிறதுக்கு முன்னால இடவனும் பதக நீங்க யாரடி பகுதி எங்கடா போயிட யாரிடத்துல போய் புகழ் விடுற என்கிட்ட வந்து சாக வேண்டியதான் பதக நீ போய் யாரடி பகுதி என்ன அந்த இடத்து ஆர்த்து சென்றான். அவனும் விண்ணிலே ஆர்த்து கொண்டு எழுந்தான். கூப்பிடுறது பதக. அள்ளினை தலைவி நின்ற பகலென அரக்கன் தன்னை கள்ளினும் வழியதோடால் கட்டி கிட்டி இருக்கும் காலை வள்ளுளை பிளவாயுடு பசும் பெரும் குருதிபாய வில்லுளை மேகம் என்ன விழுந்தனன் உயிர்வென் செல்ல. வாராய் கவிதையாம் மணிப்பெயர் காதலில வாராய் கவிதையாம் மணிப்பெரும் காதலி அப்படிங்கிற பாட்டுல கவிதையில பதகினி பதகினி பாதகி பதகி அல்லினை தழுவி நின்ற பகல் என இருட்டை போய் இருக தழுவி இருக்கின்ற பகல் பொழுதை போல அரக்கன் தன்னை கல்லிலும் வலியதோடால் கட்டிக்கிட்டு இருக்குங்க. அரக்கன் இருட்டு மாதிரி இருக்கான், இரவு மாதிரி இருக்கான், இவன் பகல் மாதிரி பகல் வெளிச்சம் மாதிரி அவனை போய் தழுவி கொண்டான். கட்டிக்கிட்டு இருக்குங்க தழுவி கொண்டு இருக்குகின்ற சமயத்துல பல்லுடை பிளவாயோடு பற்களுடன் கூடியதாக பெரிய பெரிய பிளவுபட்டதாக என்ற வாயில பசும் பெரும் வாயிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது குருதியை போல. வில்லுடை மேகம் என்ன விழுந்தனன் உயிர் மின்சல் குடிச்சு மல்லுல அப்படி மண்கட்டுறது இல்லையா இருக்கை கட்டி தழுவி கொண்டுட்டான். அவன் சரிந்து விழுந்தான். வில்லுடை மேகம் என்ன கையில பிடித்த மேகம் அல்லது வானவில பொருந்திய மேகம் சரிந்து விழுவதை போல பூமியில விழுந்தான். பூமியில உடல் விழுகிறது, உயிர் ஆகாயது பாயுது, உயிர் விண் செல்ல. அல்லினை தழுவி நின்ற பகல் பகலை குரங்கிற்கு அரசும் வென்றி கும்பனும் குறித்த வெம்போர் அரங்கினும் அழகு செய்ய அரங்கனுக்கு அழகு செய்ய 1000 சாரி போந்த மரங்களும் தண்டு கொண்டும் மலையா நின்ற சிரங்களும் கரமும் எல்லாம் குறைந்தனர் கண்ட தேவர். குரங்கினுக்கு அரசும் வென்றி கும்பனும் குறித்த வெம்போர் அரங்கினுக்கு அழகு செய்ய 1000 சாரி போந்த சுக்ரீவன் இந்த கும்பனுங்கிறது கும்பனும் நிகும்பனும் ஆகிய கும்பகர்ணனுடைய பதவி. அங்க கலந்துட்டாங்க இதெல்லாம் அதிகாரின் போர்ல இருந்து வெண்டி கும்பலம் எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு கணக்கு வச்சுக்கணும். அந்த கவிஞன் கணக்கு வச்சு ஒவ்வொருத்தருடைய போரையும் தீர்த்து கட்டணும். சும்மா இல்ல, ஒவ்வொரு பேரையும் சொல்லி அந்த பேரெல்லாம் இங்க வந்து ஒன்னா கும்பலும் குறித்த வெம்போர சுக்ரீவனும் கும்பலும் அந்த அரங்கத்துக்கு யுத்தரங்கத்துக்கு அழகு சேர்ப்பது போல 1000 சாரி போட்டார் சுற்றி வந்தார்கள். மரம் கொடும் தண்டு கொண்டும் மலையென மலையான் என்றார். சுக்ரீவன் மரத்தை பிடித்துக் கொண்டு அடிக்கிறான். கும்பன் தன்னுடைய கதாயுதத்தாலே அடிக்கிறான். மலையென மலையான் என்றார். மலைகளைப் போல போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிரங்களும் கடமும் எல்லாம் குலைந்தனர் கண்ட. குலைதல் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நடுங்கிறார்கள் அப்படிங்கிற பொருள். தேவர்களுக்கு கண்ட தேவர்களுக்கு தலை நடுங்க, கை நடுங்க. சின்ன சந்தேகம், ஏன் இவங்க தேவர்கள் வந்து இந்த போர்ல கலந்துக்காம அவங்க வேடிக்கை தான் பார்க்க? அவங்க எப்படி சண்டை போடுவாங்க? அவங்களுக்கு தான் அதுவே கிடையாது. ஆதாரப்பட்ட சிவனே திருமாலே அவன் இடத்துல பொருது ஓய்ந்தவன் இல்லையா? அவங்கள எப்படி சண்டைக்கு வரமாட்டாங்க. இதுல கூட மகாபாரத போர்ல கூட பீஷ்மார்ஜுன யுத்தம் நடக்கும்போது கூட தேவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நடிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் யாரையும் ஏற்பாடு செய்ய சொல்லுது. கிடைத்தார் உடலில் பிடிசோரியை வாரி துடைத்தார், வெளியில் தளர் மாறி சொரிந்தார்,
உடைதாரோடு பைங்கடல் ஆர்ப்ப உலாவி புடைத்தார் புரிகின்றனர் கோடை போல்வார். சிங்கங்களை போல அவர்கள் போர் புரிகிறார்கள். கிடைத்தார் கிட்டினார், ஒரு நெருங்கினார்கள். உடலில் கிடி சோரியை வாரி துடைத்தார். உடம்பு கிடிவதனாலே பெருகுகின்ற குருதியை துடைத்துக் கொண்டார்கள். விடியில் தழை மாறி சொரிந்தார். 2 பேருடைய கண்களில் நெருப்பு சிந்திருந்தது. உடைத்தாரோடு பைங்கடல் ஆர்ப்ப உலாவி மாலையும் அவருடைய கடலும் ஆர்ப்ப உலாவி புடைத்தார். புரிகின்றார் கோடலை போல, சிங்கங்களை போல போரிட்டனர். உடைத்தார்னா அணிந்து கொண்டிருக்கிற மாதிரி இல்லையா? அணிந்து கொண்டிருக்கிற உடைத்தாரோடு பைங்கடல் ஆர்ப்ப உலாவி புடைத்தார் புரிகின்றார். தண்டம் கையில் வீசிய தக்க அரக்கன் அண்டங்கள் வெடிப்பன என்ன அடித்தான் கண்டு அங்கு அது மரமே கொடுகாத்தான் விண்டு அங்கு அது தீர்ந்தது மன்னன் வெகுண்டான். தண்டம் கையில் வீசிய தக்க அரக்கன், தகுதி வாய்ந்தவனாகிய அந்த வந்தவன் யார்? கும்பனும் சுக்ரீவனும். தண்டம் கையில் வீசிய தக்க அரக்கன், கையில கதாயுதத்தை எடுத்து வீசியவனாகிய அந்த அரக்கன் அண்டங்கள் வெடிப்பதை என அடித்தான். அண்டங்கள் சிதறி போகும்போது சிதறி போகின்றன என்னுமாறு அடித்தான். கண்டு அங்கு அது மாமரமே கொடுக்காத்தான். அவன் தன்னுடைய மராமரத்தினாலே அந்த தண்டாயுதத்திலிருந்து தன்னை சுக்ரீவன் காத்துக் கொண்டான். விண்டு அது அங்கு தீர்ந்தது. இந்த மராமரம் அடிபட்டு பொடியாகி போட்டது. மன்னன் வெகுண்டான். இல்ல, பொடியானது தண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மன்னன் வெகுண்டான் மன்னன்கிறது சுக்ரீவன். சாரி மறந்தான். சாரி, நான் இவன் கும்பன் வெகுண்டான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். சுக்ரீவன் சிறப்பான். குன்ற பொறுவேன் இனி என்று பொறாதான் ஒன்று புகின்றது ஓர் காலம் உணர்ந்தான் நின்று அப்பெரியோர் நிலையாத முன் நீலன் குன்று ஒப்பது ஒன்று ஓர் தண்டு கொடர்ந்து கொடுத்தான். ஒன்ற பொறுவேன் இனி என்று பொறாதான் ஒன்ற புகுகின்ற ஒரு காலம் உணர்ந்தான் நின்று அப்பெரியோன் நினையாத முன் நீலன் குன்று ஒப்பதோர் தண்டு கொண்டு கொண்டாந்து கொடுத்தான். ஒன்ற பொறுவேன் இல்ல, அவன் சாகிற அவன் சாகிற மாதிரி சண்டை போடுவேன். என்ன பொறாதான் ஒன்ற புரிந்தது ஒரு காலம் உணர்ந்தான். இந்த சமயத்துல நான் அவனை அவனோடு சேர்ந்து மும்முரமாக போரிட போகிறேன் என்று நினைத்தான். அவன் அப்படி நினைப்பதற்கு முன்னால நீலன் அவனிடத்துல ஒரு கதாயுதத்தை கொண்டு கொடுத்தான். எங்கேயோ இந்த ராட்சசம் ஒருத்தான் அந்த போர்க்களத்துல போட்டிருந்த கதாயுதம் அதை கொண்டு கொடுத்தான். அத்தண்டு கொடுத்தது கைக்குள் அடைந்தான் ஒத்தண்டமும் மண்ணும் நடுங்க உறுத்தான் பித்தந்தர மார்படு தோள்கள் விளந்தான் சித்தங்கள் நடத்தி அறக்கரை வைத்தார். அத்தண்டு கொடுத்து கைக்கோடு அடைந்தான். அத்தண்டு கொடுத்தது கைக்கோடு அடைந்தான். கொடுத்த அந்த நீலன் கொடுத்த அந்த தண்டத்தை கையில சுக்ரீவன் எடுத்துக்கொண்டான். ஒத்து அண்டமும் மண்ணும் நடுங்க உறுத்தான். அண்டமும் மண்ணும் ஒத்து நடுங்க. அந்த ஒத்து இங்க தூக்கி போட்டு ஒத்து நடுங்க உறுத்தான். அப்படி சினம் கொண்டான். பித்தன் கடமார்போடு தோள்கள் பிளந்தான். கும்பனுடைய மார்பையும் தோளும் பிளந்து போகும்படி அடித்தான். பித்தங்கள் நடுங்கி அரக்கர் திகைத்தான். அரக்கர்கள் பித்தம் கலங்கி திகைத்தார்கள். ஏன் பித்தங்கிற இல்ல இல்ல அவனுடைய மார்போடு கும்பன் பித்தன் கும்பன்னா போர் பித்தன். போர் பித்தன் கேட்டாரு. அடியுண்ட அரக்கன் அருங்கனவின்னா இடியுண்டதொரு மால்வரை என்ன விழுந்தான் முடியும் இவன் என்பதோர் முன்ன வெகுண்டான் ஒடியும் உனதொரு தோள் என மோதி உடன்றான். அடியுண்ட அரக்கன் அருங்கடல் நின்னா இடியுண்டது ஒரு மால்வரை என்ன விழுந்தான்.
முடியும் இவன் என்பதோர் முன்னம் வெகுண்டான் ஒடியும் உன் தோள் என மோதி உரைத்தான். அப்படி அடிபட்ட கும்பன் அருங்கனல் நின்னா இடியேண்டது ஒரு இடிபட்ட இடியே உண்ட மலையை போல கலங்கி கீழே விழுந்தான். முடியும் இவன் என்பதோர் முன்னம், இவன் உயிர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால எழுந்தான். வெகுண்டான் ஒடியும் உன் தோள் என மோதி உட, உன் தோளை உடைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் மேல வந்து எழுந்து அடிக்க தொடங்கினான். தோழிப்புடையுண்டைய சூரியன் மைந்தன் தாழிற்றடு மாறல் இருந்து கரைந்தான் வாழிக்கடுவல் விசை யாழ் எதிர் மண்டி ஆழித்தொழில் அண்ணவன் மார்பின் அறைந்தான். தோளில் புடையுண்டைய சூரியன் மைந்தன், தோளிலே குத்துப்பட்டு கை குத்து வாழ் குத்து பட்டு அயர் சூரியன் மைந்தன் தள்ளாடுவதாகிய சூரியன் சுக்ரீவன் தாளில் தழுவாரல் தழுந்து தன் முயற்சியில, இந்த தாழ்ங்கிறது முயற்சின்னு பொருள். தாளாண்மை என்னும் தகைமைக்கின்றே வேளாண்மை வேளாண்மை வாழி தன்னுடைய முயற்சியில தடுமாறாமல் தகைந்தான் வந்து எதிர்த்தான். வாழி கடு வல் விசையால் எதிர்வண்டி அம்பு போன்ற வேகத்தாலே அவன் எதிரே பாய்ந்து ஆழித்தொழில் அண்ணவன், யாழியை போன்ற தொழில் நன்மையுடையவனாகிய கும்பனுடைய மார்பில் அழைத்தான். நமக்கு தொழில் கவிதை இல்லையா, இந்த தொழில் தான். ஆழித்தொழில்ல சிங்கம் போன்ற தொழில் உடையவன். சிங்கத்துக்கும் ஆழின்னு தான் பேரு. ஆனா யுத்தகாண்டம் வந்ததுக்கு நெடுகலும் நம்ம ஆழி வேற சிங்கம் வேற பார்க்கறோம். அடி ஆயிர கோடியின் மேலும் அடித்தார் முடி வானவர் யார் வானவர் முய்த்தார் இடியோடு இடி கெட்டியது என்ன இரண்டும் பொடி ஆயின தண்டு பொருத்தினர் உட்கார். அடி 1000 கோடியின் மேலும் அடித்தார். 1000 கோடி அடிகளுக்கு மேல தண்டாயிருந்தாலும் ஒருத்தர் அடிச்சுனாங்க. முடிவானவர் யார் என வானவர் முய்த்தார். அடுத்தது யாரான மிச்ச போறான் என்று பார்ப்பதற்காக முடிவானவர் யார், முடிவானவர் யார், முடிவானவர் யார் என்று வானவர் முய்த்தார். தேவர்கள் வந்து வேணுமே பண்ணிருக்காரு. அந்த இதுக்காக ஒரே சொல் 2 தடவை வருது. முதல் தடவை முடிவானவர், இரண்டாவது வந்து வானவர். முடிவானவர் வானவர் முய்த்தார். முடிவானவர் யார் என வானவர் முய்த்தார். இடியோடு இடி கிட்டியது, இடியும் முட்டி கொண்டது போல இரண்டும் பொடியாயின தண்டு, 2 தண்டாயுதமும் பொடி பொடியாக விழுந்தன. பொருந்தினர் புக்கார். 2 பேரும் மற்போர் புரிய தொடங்கினார்கள். மத்தச்சிற மாலடி ரெண்ண வளைந்தார் வெத்துத்திசை இஞ்செவியை செவிடெய்தின வல்கால் கத்தித்தழு வித்திரள் தோள்கொடு தள்ளி குத்தித்தனி குத்தன மார்பு கொடுத்தார். குத்தே என நிற்க நின்றாய் அப்படின்னா அந்த மாதிரி மத்தச்சினமால் களிரென மறைந்தார். மதம் கொண்ட யானைகளைப் போல இருவரும் மோதினார்கள். 10 திசையும் செவிடு எய்தின, 10 திசையும் செவிடுபட்டன. பல்கால் தத்தி தழுவி பல முறை தத்தி தழுவி திரள் தோளோடு தள்ளி தோளால பிடிச்சு தள்ளி குத்தி தனி குத்து என மார்பு கொடுத்தார். ஒருத்தர் தள்ளி கொண்டார்கள். நீ குத்திவா அப்படின்னு மார்பு கொடுத்தார்கள். நிலையிற்றுடரோன் மகன் வங்கை நெருங்க கலையிற்படு கம்மியர் கூடம் அழைப்ப உலையிற்படு இரும்பென வன்மையொடுங்க மலையிற்பட உற்றது தீயவன் மார்பம். நிலையில் சுடரோன் மகன் வன்கை நெருங்க, நிலையில் சுடரோன் இந்த மாதிரியான நிலையில சுடரோன் மகன் வன்கை நெருங்க சுக்ரீவனுடைய கை குத்து விழ விழ கலையில் படு கம்மியர் கூட மலைப்ப. கம்மியர் செம்பு சொல்லி பொன்னின் மின்னி என்று ஒரு கும்ப வெளியே அல்லது பார்த்தது எனி மெட்டல் எனி மெட்டல் ஸ்மித். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குடத்தெல்லாம் ஒரு பெரிய இதில் வச்சுட்டு இப்படி இழுத்துட்டே இருப்பாங்க. அப்படி இழுத்துட்டே இருக்கும்போது இந்த
ஒரு உளியோ இல்லை இதையோ வச்சு அது மேலே அழுத்துவோம், குடத்து மேலே அழுத்துவோம். அது பாலிஷ் ஆகி அந்த இடம் நெருப்பாக கொட்டுவோம். கிராஃப்ட்ஸ்மேன்ல கையில் படு கம்மியர் கூட மலைப்ப உலகில் படு இரும்பு என வன்மை ஒடுங்க. அப்படி மார்பிலிருந்து தீ சிதறவும் உலகிலேப்பட்ட இரும்பு போல அவனுடைய பலமானது குறையவும் மலையில் பிளவுற்றது தீயவன் மார்பம். கும்பனுடைய மார்பமானது இரண்டாக பிளவுபட்டது. இங்க வந்து கம்மியருடைய சம்மட்டி அடிக்கு. அதனால வந்து இரும்பு வந்து வலுவா இருக்கிற இரும்பு உலையில வச்சு சம்மட்டியால அடிக்கும் போது அது அப்படியே ஒடுங்கி போய் அந்த ஷேப்புக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி அவனோட மார்பு வந்து பிளந்து போச்சு. நான் சொன்னது வந்து அந்த கம்மியர் கூட மலைப்ப அப்படின்னா எனக்கு அந்த கம்மியர் செம்பு சொல்லி பொண்ணு எண்ணி வந்தோன்னா அந்த ஞாபகம். செய்வாய் இகலென்றவன் நின்று சிரித்தான், ஐவாய் அரவம் உடைபுக்கென வையம் கைவாய் வழி சென்றவன் ஆறுயிர் கக்க பைவாய் நெடுநாவை முனிந்து பறித்தான். அப்படிப்பட்ட நிலையம் கும்பல் செய்வாய் என்று அவன் நின்று சிரித்தான். யாரோட பிள்ள? கும்பகர்ண பிள்ளை இல்லையா? செய்வாய் சண்டை போட கூப்பிட்டு அவன் நின்று சிரித்தான். ஐ வாய் அரவம் முளைப்புக்க 5 முகங்களை கொண்ட பாம்பு குகையில புகுந்ததை போல ஐயன் கை வாய் வழி சென்று அவன் ஆயுள் கக்க பைவாய்கள் நாவை முறிந்து பறித்தான். நேரம் அவன் வாய்க்குள்ள கை விட்டு நாக்கு பிடிங்கி எடுத்துட்டான். அவ்வளவுதான், சிம்பிள். 5 தலை நாகம் குகையில நுழைந்தது போல கும்பனுடைய வாய்க்குள்ள தான் கையை விட்டு நாக பண்ணி எடுத்தான். இந்த வையம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது எதுக்காக வந்தது? 2வது அடியில கடைசி சொல் ஐயன். அது வையம்னு இது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட ரேஞ்ச் அதிகமாயிட்டே போகுது போக போக. வையன் எங்க ஐயம் இல்ல, அதுல ஒரு மாதிரி தான், இதுல வேற மாதிரி இருக்கு. இல்ல, இது இந்த பிடிஎஃப் இருக்கிறதுனால, அது HTML இருக்கிறதுனால திருத்த போக முடியல. அக்காலை நிகும்பன் அனல் சொரி கண்ணன் புக்கான் இனி எங்கு அட போகுவது என்ன மிக்கான் எதிர் அங்கதன் உற்று வெகுண்டான் எக்காலமும் இல்லதோர் பூசல் இழைத்தார். அக்காலை நிகும்பன் அனல் சொரி கண்ணன், கும்பன் அடுத்து நிகும்பன் வந்தான். அனல் சொரி கண்ணன் கண்ணில் தீப்பொறி கக்க புக்கான் இனி எங்கடா போவது, எங்கடா போற, எங்க அட போவது என்ன மிக்கான் எதிர் அங்கதன் உற்று வெகுண்டான். எங்க அட, அவ்வளவுதான், அதுல பிராக்கெட் தேவையில்லைங்க. எங்கடா போவது என்ன மிக்கான் எதிர் அங்கதன் உற்றவர். இப்ப சுக்ரீவனை எதிர்க்க இவன் வரவும் அந்த இடத்துல அங்கதன் நுழைந்தான். எக்காலமும் இல்லது ஒரு பூசல் அழைத்தான். இப்போது அங்கதனும் நிகும்பனும் போரிடத் தொடங்கினார்கள். சூலப்படை யானிடை வந்து தொடர்ந்தான் ஆலத்தினும் வெய்யவன் அங்கதன் அங்கோர் தாளப்படை கைகொடு சென்று தடுத்தான் நீலகிரி மேல்நிமிர் பொற்கிரி நேர்வான். ஆலத்தினும் இருக்கிறது, இங்க ஆலயத்தினும் இருக்கு. ஆலயத்தினும் வெய்யவன் பகுத்தறிவாளர்கள் கட்டப்பட்டதுன்னா கம்பனே எழுதினான் ஆலயத்தின் வெய்யன் சொல்லிட்டாரு. சூலப்ப அதுவும் இன்டர்நெட்ல தேடி எழுதுறவங்க இருக்காங்க, அவங்க படுத்துற பாடு இருக்க இதுதான் ரைட்டுமா. ஆமா, இதுதான் ரைட்னா அதுக்கு ஒரு பொருளை உண்டாக்கி புக் பிரிண்டட் புக்லாம் அவங்க ரெஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஒண்ணு சோம்பேறித்தனம் காரணமா இருக்கும், இல்ல எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க அங்க பிரிண்டட் புக் இல்ல நான் சொல்றது ஜெயிக்கணும் அவ்வளவுதான். சோ அதுதான் சரின்னு ஒரு காரணத்தை உண்டாக்கி ஒரு கட்டுரை எழுதி சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த தடவை தேடுறவனுக்கு அதுதான் உண்மைன்னு ஆகி போகும். சூலப்படையானிடை வந்து தொடர்ந்தான். சூலத்தித்துவம் தாங்கி இருப்பவனாகிய நிகும்பன் இடத்துல அங்கதன் வந்து நின்றான். ஆலத்தினும் வெய்யன் அங்கதன் வந்து நின்றான். விஷத்தை காட்டிலும் கோபம் உடையவனாகிய அங்கதன் வந்து நின்றான். அங்கு ஒரு தாளப்படை கைகொடு தடுத்தான்.
ஒரு பணவடத்தை பிடிங்கி கொண்டான். தாளம்னாக்க பனைன்னு அர்த்தம். தாளப்புள்ளின் வாழ் இருந்தோட்டு தாளம்னாக்க பனை. ஒரு பணவடத்தை கையில பிடிங்கி கொண்டா எடுத்தான். நீ பெரிய கதா இதை எடுத்தியா நான் அடிக்கிறேன் பணமரத்தால. நீலகிரி மேல் நிழல் பொற்கரி நேர்வான். கரிய மலை மீது பாய்கின்ற பொன்மலையை போல பாய்ந்தார். எரிவான் வேர் சூலம் எடுத்ததும் இன்னே முறிவான் முறிவான் இகல் அங்கதன் என்பதன் முன்னே அறிவான் நடல் மாறுதி அற்றமுடன் பொறிவான் உகுதி என வந்து புகுந்தான். இவரு இங்க இருந்தா இல்ல ஆரம்பத்துல இருந்து இவர் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்ம பாரதி சொன்னாரு துயர் நீக்கல் ஒரு கடமையில ஒண்ணு வந்தது. பிறர் துயர் நீக்கல் நேரம் சுக்ரீவன் கட்டணா வந்துருவார். லட்சுமணன் வந்தார். லக்ஷ்மணன் வந்தார். குத்தேகன் அதுதானே எரிவான உயர் சூலம் எடுத்தல். எரிவதற்காக சூலத்தை அவன் உயர்த்தின உடனே இன்னே முடிவான் நீங்கள் அங்கதன் என்பதன் முன்னே இப்போதே அங்கதன் விழுந்து விடுவான் என்று சொல்வதற்கு முன்னாலே அறிவான் அடல் மாறுதி அட்டமுனான்தான். தன்னுடைய அறிவாலே அடல் மாறுதி போரிடுவானாகிய மாருதி அற்றமனம் தான். அவனுடைய முடிவை உணர்ந்து அல்லது இடரான சமயத்தை உணர்ந்து பொறிவான் உகுத்தி என வந்து புகுந்தான். மிகுதியாக பொறியை சிந்துகின்ற தீயை போல வந்து இடையில புகுந்தான். தடையேதும் சூதம் முடிந்து சதத்தால் விடையே நிகர் அங்கதன் மீது விடுவானை இடையே தடை கொண்டு தன் ஏட விழாம் கை உடையே கொடுகின்ற அடல் மாருதி போனான். தடையேதும் இல் சூலம் முறிந்து சலத்தால் விடையே நகர் அங்கதன் மேல் விடுவானை இடையே தடை கொண்டு தன் ஏடு அவள் அங்கை புடையே அடல் மாறுதி போனான். இதுல என்ன காரணத்தை வேணும் பண்ணுவாங்க. தடை ஏதுமில் சூலம் முனிந்து உயிரை போக்குவதில் தடை இல்லாததாகிய சூலத்தை முனிந்து சலத்தால் விடையே நிகர் ரிஷபத்தை போல இருப்பவனாகிய அந்த அங்கதன் மேலே விடுவானை இடையே தடை கொண்டு நடுவில் நிகும்பனை இடையில நிறுத்தி அது என்ன பெரியது தன் ஏடு அவள் அங்கை புடைய மலர் போன்ற கை மலர் போன்ற மென்மையான கைகளால் ஓங்கி குத்தி என்னையாது வேணும் தானே பண்ணிருக்காங்க. தன் ஏடு அவள் அங்கை. இலக்குவனை வந்து ராவணன் தூக்க முடியாம சிரமப்பட்டு போது இவர் வந்து தூக்கினாரும் போது குரங்கு குட்டி அப்படி வீட்டு போற மாதிரி வேணுமே அந்த இடத்துல அந்த கோவை வந்திருக்கும். ஏழு அங்கை புடையே கொண்டு கொன்று அவன் கொண்டுட்டான். நிகும்பனை ஒரு பூவால் அடிச்சு கொண்டுட்டாங்க. அடல் மாறுதி போனான். நின்றார்கள் தரப்பவரின் மேல் நின்றாதவர் பின்பற்றி எரிந்து வெறிந்தார். அந்தாள் மரம் வீசிய வானர வீரர் ஒன்றார் மிகுதானை அரக்கர் புரிந்தார். நின்றார்கள் தடுப்பவரின் மேல் நெளிந்தார். இதுவரையில பின்வாங்காமல் நின்றவர்களாகிய அரக்கர்கள் இப்ப அவங்க தடுத்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓடாது அவருடைய அரக்கர் தலைவர் இருந்ததுன்னு தடுத்து நிறுத்த போறாங்க. இன்மை நெளிந்தார் என்று தத்தளித்து பின்றாதவர் பின்றி இருந்து பிரிந்தார். இதுவரையிலே பின்வாங்காதவர்கள் இப்போது பின்வாங்கி ஓடத் தொடங்கினார்கள். வந்தாள் மரம் வீசிய வானர வீரர் கொன்றார். மிகுதானை அரக்கர் குறைந்தார்.
வந்தாள் மரம் வீசிய வானர வீரர் கொன்றான். அகன்ற அடிப்பக்கத்தை கொண்டதாகிய மரங்களை எடுத்து வீசிய வானர வீரர்கள் அரக்கர்களை கொன்றார்கள். மிகு தானே அரக்கர் குறைந்தார். அதனால பெரிய தானையாக வந்தக்கூடிய அரக்கர்கள் குறைந்து போனார்கள். 10 நிமிஷம் கூட இல்ல, அதான் நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்ல இது வந்து அப்படின்னா நம்ம 262 259 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ராவணனுக்கு போய் சொல்றது இல்ல 260 வந்துருது. 262 வரைக்கும் பார்த்துடலாம். இன்னும் 10 பாட்டு பார்த்துடலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு தானே முடிச்சுடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சுடலாம். ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். 276 இன்னும் 24 பாட்டு இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் கூட முடிச்சுடலாம். சரி படிங்க. வெளில போலாம் பிளான் பண்ணிருந்தோம். கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓடி புகுவாயில் நெருக்கின் உகந்த கோடிக்கு அதிகத்தினும் மேல் உத்தால் பீடிப்புறுக்கும் உடலோடு பெயர்ந்தார் பாடித்ததை உற்றவர் எண்ணிதர் பட்டார். ஓடி புகு வாயில் நெருக்கின் உலர்ந்தார் கோடிக்கு அதிகத்தினும் மேல் உலர் உத்தால் பீடிப்புறு புண்ணுடலோடு பெயர்ந்தார் பாடித்தலை விட்டவர் எண்ணிதர் பட்டார். ஓடி புகு வாயில் நெருக்கின் உலர்ந்தார். நகரத்துக்குள்ள ஓடி புகுகின்றவர்கள் அதுக்கு ஒரு லிமிட் ஸ்பேஸ் தானே வாயில். அதுல நெருக்கடியில செத்து போனவங்க கோடிக்கு அதிகத்தின் மேல் உள்ள. அப்படி உள்ளுக்குள்ள போகும்போது கேபிட்டலுடைய வாசலுக்குள்ள நுழையும் போது அந்த நெருக்கடியில செத்து போனவங்க கோடிக்கு மேல குத்தால் பீடிப்புறு புண்ணுடலோடு பெயர்ந்தார் பாடித்தலை விட்டவர். வாங்கின குத்துகள்ல உடம்புல புண்பட்டு ரத்தம் கொட்ட ஓடினவர்கள் பாடி வீடு இருக்க அவங்களுடைய பாசறை, அந்த பாசறைக்கு போனவர்கள் எண்ணில் இந்த பக்கம் கேபிட்டலுக்குள்ள போனவங்களும் காலி, அந்த பக்கம் பாசறைக்குள்ள போனவங்களும். தண்ணீர் தருக என்றது அவர் ஓடி உண்ணீர ஆவி உதர்ந்தனர் உட்கார் கண்ணீரோடும் ஆவி கழுந்தனர் காலார் மண் ஈரம் உற கடித்து ஊர் புக வந்தார். தண்ணீர் தருக என்ற தாவுர ஓடி உண்ணீர ஆவி உலர்ந்தனர் உட்கார் கண்ணீரோடும் ஆவி கழுந்தனர் காலால் மண் ஈரம் உற கடித்து ஊர் புக வந்தார். தண்ணி வேணும் என்று கேட்டுக்கொண்டு ஓடினவர்கள் தாவுற ஓடி தாவை கொண்டு ஓடி அப்படின்னு சொல்லலாம். தாவு அப்படிங்கிறது வந்து தண்ணீர் இருக்கின்ற இடம், அதுவும் சொல்லலாம். அந்த தண்ணீர் தாவுன்னு சொல்றது. அந்த இடத்துக்கு தாவுற ஓடி அந்த இடத்துக்கு போய் ஊட்டி தாவு பேச்சு வழக்கில் நான் கேட்டிருக்கேன். அந்த தாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாவுல போய் செய்ய இடம்ங்கிற பொருளை பயன்படுத்துவாங்க. தண்ணீர் இருக்கு ஓடி உண்ணீராக ஆவி உலர்ந்த எச்ச வத்தி போய் உள் நீர் எச்சில் வத்தி போய் ஆவி உலர்ந்தார். அவருடைய நீர் அவருடைய உயிரானது தெரிந்தது. உட்கார் கண்ணீரோடும் ஆவி கழுந்தார். கண்ணில இருந்து தண்ணி பெருகி உடல்ல ஓடி காலுக்கு ஓடி அந்த காலில இருந்து மண்ணில போய் ஈரம் கண்ணீரோடும் ஆவி கழுந்தனர் காலால் மண் ஈரம் உரை. அந்த மேல இருந்து அப்படி ஓடி வந்து தரையில விழுந்து ஈரம் உரை கடித்து ஊர் புக வந்தார். எல்லாரும் ஊருக்குள்ள நுழைய வந்தார்கள். இங்க உட்கார்னா என்ன? உட்கார்னா உயிர் விட்டார்கள், உயிர் வாடியவர்களாக இருந்தார்கள். விண்மேல் நெடுக ஓடினார் ஆறுயிர் விட்டார் மண்மேல் நெடு மால்வரை எண்ணம் அறிந்தார் என்மேலும் நிமிர்ந்துள்ளார் ஈருள் தயங்க புன்மேலுடைய மேனியினார் திசை போனார். விண்மேல் நெடுக ஓடினார் ஆறுயிர் விட்டார் மண்மேல் நெடுமால் வரை எண்ணம் அறிந்தார் என்மேலும் நிமிர்ந்துள்ளார் ஈருள் தயங்க புன்மேலுடைய மேனியினார் திசை போனார். பலர் ஆகாயத்திலே பறந்தவர்கள் தப்பித்து பறந்தவர்கள் அங்கே உயிர் விட்டார்கள். மண்மேல் நெடுமால் வரை எண்ணம் அறிந்தார். அவர்கள் மண்மேல மலை ஓர வந்து விழுந்தார்கள். என்மேலும் நிமிர்ந்துள்ளார். அவர்கள் அளவற்றவர்கள் இல்லையா. ஈரல் தயங்க ஈரல் வெளிப்படுமாறு புன் மேலுடைய மேனினார்.
ஈரல் வெளிப்படுமாறு மேனியில புண்கொண்ட மேனியர்கள் திசை போனார். எல்லா திசைகளும் ஓடினார்கள். ஈருள்ள என்ன? ஈருள்ள ஈரல். அறியும் அவர் தங்களை ஐய இவ்வம்பை பறியும் என வந்து பறித்தலும் ஆவி விரியும் அவர் என் இவர் தன் மனை வெற்றார் குறியும் அறிகின்றவர் சிந்தை குறைந்தார். அறியும் அவர்தமை தங்களை ஐய இவ்வம்பை பறியும் என வந்து பறித்தலும் ஆவி பிரியும் அவர் எண்ணில தம் மனை பெற்றால் குறியும் அறிகின்றவர் சிந்தை குறைந்தார். தெரிந்தவர்கள் இடத்துல போற வழியில தெரிஞ்சவங்க முகம் பார்த்தா ஐயா இந்த அம்பை பிடுங்குங்க என்று சொல்ல அவர்கள் அந்த அம்பை பிடுங்க உயிர் போற அப்படி நிறைய பேர் போனாங்க. தம் மனை பெற்றால் குறிய வருகின்ற வீடு எங்க இருக்கிறது தெரியல. தம் மனை பெற்றால் குறிய வருகின்றார் வீடு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. சிந்தை குறைந்தார். வருமாறி கொண்டிருக்கிறார்கள். வரிபட்டு விழ சிலர் நின்று பதைத்தார். அடிபட்டு உருள சிலர் கால்கொடு சென்றார். நெறிபட்டு அழி தேரிடை பட நின்றார். எரிபட்ட மலைக்கண் இருந்தவர் என்ன? பரிபட்டு விழ சிலர் நின்று பதைத்தார். குதிரை ஓட்டி குதிரையில போகக்கூடிய வீரர்கள் குதிரை விழும் செத்து போய் விழும். அந்த இடத்துல நின்று பதைக்கிறார்கள். கைப்பட்டு உருள சிலர் காலோடு சென்றார். யானை விழவும் அதை செலுத்து கொண்டு வந்தவர்கள் காலால நடந்து சென்றார்கள் அல்லது ஓடினார்கள். நெறிப்பட்டு அடி தேரிடையே பலர் நின்றார். இடிபட்டு வீழ்வதாகிய தேர்களுக்கு நடுவில் பலர் நின்றார்கள். எரிப்பட்ட மலைக்கண் இருந்தவர்கள் தீப்பிடித்து எரிகின்ற மலையிலே நிற்பவர்களை போல இவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். நெறிப்பட்டனா நெருங்கி போய் என்ன மாத்தீங்க? தேரிடை வர நீரிடை. ஓ மண்ணின் தலைவானர மேனியர் வந்தார். புண் நின்ற உடற்புறையோர் சிலர் புக்கார். கண்ணின்ற குரங்கு கலந்தன என்ன உள் நின்ற அரக்கர் மலைக்க உழந்தார். மண்ணின் தலை வானர மேனியர் வந்தார். புண் நின்ற உடற்புறையோர் சிலர் புக்கார். கண் நின்ற குரங்கு கலந்தன என்ன உள் நின்ற அரக்கர் மலைக்க உழந்தார். சில பேர் குரங்கு வடிவம் தாங்கிக் கொண்டு சில அரக்கர்கள் ஓடி வந்தார்கள். உடம்புல ரத்தம் சொட்ட குரங்கு வடிவம் தாங்கிக் கொண்டு அவர் ஓடி வந்தார்கள். தங்களுடைய பாடி விட்டு வராங்க. உள்ள வரும் பொழுது அங்கிருந்து அரக்கர்கள் ஐயோ குரங்கு வந்துருக்கிறான் அவங்க கொண்டாங்க. அடிவிட்டு சிங்காகலையே. இருகனும் திறந்து நோக்கி அயல் இருந்து இறங்குகின்ற உருகுதம் காதலோரை உண்ணும் நீர் உதவும் என்றார். வருவதன் முன்னம் மாண்டார் சிலர் வந்த தண்ணீர் வருகுவார் இடையே பட்டார். சிலர் பருகிப்பட்டார். இருகனும் திறந்து நோக்கி அயலிருந்து இறங்குகின்ற உருகுதம் காதலோரை உண்ணும் நீர் உதவும் என்றார். வருவதன் முன்னம் மாண்டார் சிலர் வந்த தண்ணீர் பருகுவார் இடையே பட்டார். சிலர் பருகிப்பட்டார். பக்கத்துல வந்து உயிர் போயிடு. பக்கத்துல வந்து உறவினர்கள்லாம் வராங்க. புள்ள வேற யாரெல்லாம் வந்து தண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. தண்ணி கொண்டு வரதுக்குள்ள செத்து போனவங்க நிறைய பேர். தண்ணியை கையில எடுத்து பருகுவதன் முன்னப்பட்டார். வருவதன் முன்னர் தண்ணீர் பருகுவர் இடையே பட்டார். பருகி கொண்டிருக்கும் போதே பட்டார். சிலர் பருகிப்பட்டார். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் செத்துப்பாங்க. மக்களை சுமந்து செல்லும் தாதையர் வழியின் ஆவி உட்கணர் என்ன வீசி தம்மை கொண்டு ஓடி போனார். கக்கினர் குருதி வாயால் கண்மணி சிதற காலால் திக்கோடும் நெறியும் காணார். திரிந்து சென்று உயிரும் தீர்த்தார். மக்களை சுமந்து செல்லும் தாதையர் வழியின் ஆவி உட்கணர் என்ன வீசி தம்மை கொண்டு ஓடி போனார். கக்கினர் குருதி வாயால் கண்மணி சிதற காலால் திக்கோடு நெறியும் காணார். திரிந்து சென்று உயிரும் தீர்ந்தார். அப்பாக்கள்லாம் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போனாங்க. போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில பிள்ளைக்கு உயிர் போயிட்டு அவங்க தூக்கி போட்டு தம்மை கொண்டு ஓடி நம்ம தூக்கி கொண்டு போனாங்க. தம்மை கொண்டு ஓடி போனார்.
தன்னுடைய உடலை தூக்கி கொண்டு ஓடினார்கள். கக்கினர் குருதி வாய், வாயிலிருந்து குருதி கக்கினார்கள். கண்மணி சிதற அவருடைய போகும்போது கண்மணி தெரிஞ்சு போயிட்டு, அப்ப கண்ணு தெரியல. காலால் திக்கோடு தெரியும் காண, காலால் தடவி கொண்டு போகின்ற வழி திசை எதுவும் தெரியாமல் திரிந்து சென்று உயிரும் தீர்ந்தார். வழியிலே உயிர் போயிட்டு. இது ஒரு விஷயம். அவருக்கு வெளியே போகணுமா? வெளியே போகணுங்கிறது இல்ல. இப்ப பின்னாடி போற அந்த இது வரைக்கும் எல்லாம் போர் பாடல்கள் இவன் வந்து அடுத்து வர போறது ராவணனுடைய புலம்பல், தானிய மாதிரி புலம்பெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நம்மளால இப்படி வேகம் போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த 2 பாட்டு படிச்சிடலாம். அந்த ராவணன் கிட்ட போய் அவர்கள் அந்த செய்தியை தெரிவிக்கிறதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு ராவணனோட ரியாக்ஷன் என்னன்னு அடுத்த வாரம் படிக்கலாம். 14 பாட்டு தான். அதை முடிச்சுட்டு அடுத்த பாடல் தான் அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சிடும். அந்த பாடல்கள்லாம் அந்த புலம்பல் பாடல்களுக்குன்னு ஒரு தனி அழகு உண்டு. அதை வந்து பார்த்தாதான் இதுவா இருக்கும். இன்னதோர் தன்மையெய்தி இராக்கதர் ஈந்து சிந்தி பொன்னகர் உட்காரிப்பார் பூசல் கண்டு ஓடி போன துன்னரும் தூதர் சென்றார் தொடுகடல் அரக்கற்கெல்லாம் மன்னவன் அடியில் விழுந்தார் மழையின் நீர் வழங்குகண்ணா. இன்னொரு தன்மை, இப்படிப்பட்ட தன்மைகளை அடைந்து ராக்கதர் இருந்து சிந்தி பொன்னகர் புக்கார், சிதறி ஓடிய அரக்கர்கள் தங்களுடைய பொன்னகரமாகிய இலங்கைக்கு சென்றார்கள். இப்ப பூசல் கண்டு ஓடிப்போன துன்னாறு தூதர் சென்றார். போரை பார்த்து ஓடி போனவர்களாகிய துன்னாடும் தூதர், நெருங்குவதற்கு அருமையான தூதர்கள் சென்றார். தொடுகடல் அரக்கற்கெல்லாம் மன்னவன் அடியில் விழுந்தார். ராவணனுடைய பாதத்திலே விழுந்து பணிந்தார்கள். அவர்களுக்கு மழையின் நீர் வழங்க, கண்ணிலே நீர் விட்டு கொண்டு என்ன பண்ணும் நியூஸ் சொல்ல முடியாது, சொல்லாமே இருக்க முடியாது. மழையின் நீர் வழங்குகின்றார். அவருக்கு பாதத்திலே விழுந்தார்கள். நோக்கிய இலங்கை வேந்தன் உற்றது நோன்மின் என்றார் போக்கிய சேனை தன்னில் புகுந்துள்ள இறையும் போதா ஆக்கிய போரின் ஐய அதிகாய முதல்வராய கோக்குலக்குமரெல்லாம் கொடுத்தனர் ஆவி என்றார். நோக்கிய இலங்கை வேந்தன் உற்றது நோன்மின் என்றார். என்ன நடந்தது சொல்லுங்க, அவருடைய பார்த்த இலங்கை ராவணன் என்ன நடந்தது சொல்லுங்க என்றான். போக்கிய சேனை தன்னில் புகுந்துள்ள இறையும் போதா, பாருங்க அந்த ஒரு லைன்ல இருக்கிற பியூட்டி பாருங்க. போக்கிய சேனை தண்ணி அனுப்பி வச்சிய அந்த சேனை தண்ணியில் போந்துட இறையும் போத, இறையும் போத, திரும்பி வந்திருப்பவை not enough to save you. இறையும் போத, அத வந்து கொஞ்சம் சொல்ற அளவுக்கு கூட இல்லையா. இறையும் போத ஆக்கிய போரின் ஐய அதிகாய முதல்வராய கோக்குமரன் எல்லாம் கொடுத்தனர். நடந்த சண்டையில அதிகாயம் உள்ளிட்ட எல்லா இளவரசர்களும் தங்கள் உயிரை போன் மத்தன் முதல் மத்தன் உன்மத்தன் நயமத்தன், அப்புறம் யாரு கும்பன் நிகும்பன் திருச்சிரா திருச்சிரா, அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்க என்பதை இப்ப இந்திரஜித் மட்டும்தான் பாக்கியா ராவணனுடைய மகன். அதை வந்து தாயமாமி சொல்ல போறான். இருக்கிறோம் இந்திரஜித் அப்படின்ட்டு சொல்ல போறாங்க. குட் ஃப்ரைடே சரி, குட் ஃப்ரைடேவா என்னைக்கு அடுத்த கிளாஸ்? வச்சுக்கலாம். 2 ஃப்ரைடேவும் சாட்டர்டேவுமா? 2 என்னைக்கு ஃப்ரைடே